எங்களை விடுதலை செய்ய வைக்கும். முதலில் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்றால் சிந்தனையில் உங்களிடத்தில் சில மாற்றங்கள் வர வேண்டும். நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்க வீட்டுல பிரச்சனை வந்தா மட்டும்தானே உங்களுக்கு குத்துது? அடுத்தவர்களுடைய பிரச்சனை எப்பொழுதும் வேடிக்கை பார்க்கின்ற பொருள் தான். அடுத்தவர்களுடைய பிரச்சனை வேடிக்கை பார்க்கக்கூடிய பொருளாக இருக்கின்ற பொழுது பெண்ணுக்கு எதிரான விஷயங்கள் எப்படி தீரும்? மாவட்ட ஆட்சியருக்கு தெரிந்திருக்கும். எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதி என்று நான் விளையாட்டில் மட்டும் சொல்லல. எங்க பெரியாளுக்கு ஒரு கூலி சித்தாளுக்கு ஒரு கூலி தானே? ரெண்டு பேருமே ஒரே வேலை செய்தாலும் பொம்பளை சுமைன்னு தனியா வேலை வச்சிருக்கோம். பொம்பளை சுமைக்கு தனியான கூலியா? குறைவான கூலி தானே? அதே கூலியா கொடுக்கிறோம். அதுல வேற பாட்டு, பெரிய விடா வரட்டுமா, போரம் கிழிஞ்சதடி கண்ணம்மா, அதில் ஒய்யாரம் தெரிகிறது கண்ணம்மான்னு பாட்டு வேற. தில்லையாடி வள்ளியம்மா, தில்லிருந்தா வாடியம்மா, தில்லாலங்கடி ஆடுவோமா, திருட்டுத்தனம் பண்ணுவோமா. பாடல் பாடலுக்கு கை கொட்டி சிரிக்கிறோம். நாம் ரௌத்ரம் பழக வேண்டாமா? நான் ஒன்று சொல்லுகிறேன் பெருமக்களே, பெண்களுக்கு எதிராக, நம் சமூகத்திற்கு எதிராக எது நடந்தாலும் முதலில் அது சிந்தனையாக வரும், பிறகு சொல்லாக வரும், பிறகுதான் செயலாக வரும். சிந்தனையில அப்படி நிறுத்தணும். அதை நிறுத்த முடியாது, சொல்லல நிறுத்திடும். அதுக்கப்புறமா தான் செயல் வரும். சொற்களை முதலில் கண்டுபிடியுங்கள், நிறுத்துவதற்கு பழகுங்கள். அந்த நிறுத்துறதுக்கான ஒரு விஷயம் எங்க எந்த பெண்ணுக்கு எதிரான எந்த விஷயம் இருந்தாலும் பெண் என்பதற்காக அப்படி நில்லுங்க, கூட நில்லுங்க. அந்த துறை சார்ந்தவர்கள் தான் நிற்க வேண்டும் என்று கிடையாது. யோசித்து பார்க்கிறேன், நாம் பெண்களை உயர்வு செய்தல் என்பது என்ன? என்னுடைய பேச்சிற்கான நேரம் குறைந்து விட்டது. நிறைய சொல்லுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நான் சொல்லுகிறேன், பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பாரதி சொன்னா மாதிரி என்ன சொல்லுங்க, சொல் சரி நிகர் சமானம். ஒண்ணுத்து சொல்லி முடிச்சிருக்கலாம்ல, சரி சொல்லி முடிச்சிருக்கலாம்ல. சரி நிகர் சமானம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா? வீட்டுல இருந்து ஆரம்பிக்க முடியும், குடும்பங்களில் இருந்து தான் தொடங்க முடியும். உங்கள் மனைவியில் இருந்து தொடங்குங்கள் என்கிறேன் நான். அது என்னது? அது எப்ப பார்த்தாலும் மனைவியை இரண்டாம் நிலையிலே வச்சு குறை சொல்றது. பட்டி